எவ்வளவோ முருகன் கோவில் இருந்தாலும் தைப்பூசம் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவதே அந்த பழனிமலை தண்டாயுதபாணி முருகனைத்தான். அங்குதான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக முருகனை தரிசிக்க வருவார்கள். அப்படி இந்த நாளில் நம்மால் அந்த பழனிமலை ஆண்டவரை தரிசிக்க முடியவில்லை என்றாலும் நம் வீட்டிலிருந்தே அவருடைய அருளை பெற முடியும். அதற்கு சரியான நேரத்தில் விரதம் இருந்து சரியான படையலை போட்டு சரியான நேரத்தில் விரதத்தை முடித்தால் பயன் பெறலாம். முருகனை வழிபடுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். என்ன வழிமுறை என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு. இந்த வருடம் வரும் தைப்பூசம் பௌர்ணமி வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அடிகளார் ஜோதியாக மாறிய தினமும் அன்றுதான். எனவே அன்றைய தினம் முருகனை வழிபடும்போது வள்ளலார் அடியார்களையும் மனதில் நினைத்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என 3 முறை கூறி வழிபட்டால் வீட்டில் அன்னப்பற்றாக்குறை தீராத நோய்கள் இல்லாமல் இருக்கும். தைப்பூசமன்று விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் பாயசம், அதிலும் பருப்பு பாயசம் மிகவும் சிறப்பு. இல்லையென்றால் தேனும் திணைமாவும் கலந்து வைக்கலாம். சில மக்கள் மதியம் இலை போட்டு படையல் போடும் வழக்கம் இருந்தால் அதையும் செய்யலாம். இல்லையென்றால் மாலை நேரம் 6 மணிக்கு மேல் இந்த நெய்வேத்தியங்களை வைத்து ஒரு நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டுவிட்டு விரதத்தை முடிக்கலாம். மதியம் படையல் போடுபவர்கள் மதியம் 1:35 முதல் 2:35க்குள் படையல் போட்டு வழிபடலாம். எல்லா நாட்களும் சத்தியத்தை கடைபிடித்தால் முருகன் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.